இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஜனவரி முதல் மாதத்தை முடித்து இரண்டாவது மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த இரண்டாவது மாசத்துக்கு என்று தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். நாமும் முதலாவது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது மாசத்துல தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் கட்டுகளை முறித்து அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்போம். என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனவரி இரண்டாவது மாதத்துக்குரிய பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அனுப்பித்தார். தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறது போல நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். வாசிக்க கேட்போம். நாமும் முதலாவது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் நாம் திட்டமும் தெளிவுமாக நாம் பார்த்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். உண்மையான நுகல்ல மற்றவர்களுடைய நுகம்தான் உண்மையில் இருக்கிறது என்று இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம். இங்க வாசிங்க. புலம்பல் 5வது அதிகாரம்
7வது வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய காரியம், நம்முடைய பாவங்கள் நம்ம சுமக்கல, நம்முடைய நுகங்களை நம்ம சுமக்கல. யாரோ செய்த பாவங்கள், யாரோ செய்த மீறுதல்களை, யாரோ செய்த அக்கிரமங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு சுமந்து வருகிறோம். ஆகவேதான் 5ஆம் அதிகாரம், புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், பாரம் சுமந்து கழுத்து நோகுகிறது, உழைக்கிறோம் இளைப்பாறுதல் இல்லை. ஏன் இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் இன்றைக்கு வேலை வேணும்? பாரம் சுமந்து சுமந்து சுமந்து. நுகம் என்றால் என்ன? அங்க வாசிக்கிறோம், இப்பொழுது நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டை வைப்பாங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் அந்த நுகம். அல்லேலூயா. யாரோ செய்த பாவங்கள், யாரோ செய்த அக்கிரமங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர் செய்த அக்கிரமங்களை இன்றைக்கு நம்ம மேல வைக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அதுதான் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், பாரம் சுமந்து 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 என்னுடைய கழுத்து இன்றைக்கு நோகிறது. என்னுடைய சரீரத்துல வேதனை, சரீரத்துல பாடுகள், சரீரத்துல கஷ்டங்கள். இன்னைக்கு அநேக பேர் வியாதிப்பட்டு கிடைக்க காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய முன்னோருடைய பாவங்கள். இந்த மாசத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆரோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். அல்லேலூயா. அப்ப இந்த மாசம் கர்த்தர் ஒருவேளை நீங்க கடந்த மாசத்துல, கடந்த நாட்களில நீங்க ஒருவேளை முன்னோருடைய பாவங்களை சுமந்து சுமந்து நீங்க வியாதிப்பட்டு போயிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இந்த மாசத்துல உன்னுடைய நுகத்தடிகளை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய நுகத்தடிகளை நான் முறிக்க போறேன் இந்த மாசத்துல என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாசத்துல, இந்த பிப்ரவரி 2வது மாசத்துல உன்னுடைய நுகத்தடிகளை நான் முறிக்க போறேன். எரேமியா 30வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசி, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து, அந்த நுகத்தை இந்த மாசத்துல நான் உடைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒண்ணு, உன்னுடைய நுகத்தை நான் முறிப்பேன். இரண்டாவது, உன் நுகத்தை நான் உடைப்பேன். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், உன் நுகத்தை முறித்து உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கவனித்து கேட்கிற, இந்த எனக்கு சத்தியத்துக்கு முன்னாடி அமர்ந்து கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கடந்த நாட்கள்ல உங்களுடைய நுகம் உங்கள் மேலே இருந்திருக்கலாம். பலவிதமான வேதனைகள் மேலே இருந்திருக்கலாம். பலவிதமான கஷ்டங்கள் மேலே இருந்திருக்கலாம். மருத்துவரிடத்துல போய் சுகமாகாதபடி எத்தனையோ விதமான வேதனை உங்களுக்கு இருந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், இந்த 2வது மாசத்துல உங்கள் நுகங்களை நான் முறித்து, நுகங்களை நான் உடைத்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எந்த நாட்களிலும் எந்த மாசத்திலும் இல்லாத அளவிற்கு எத்தனையோ வருஷங்களா நீங்கள் பலவிதமான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். இந்த மாசத்துல இயேசு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருங்கள் என்று பைபிள் சொல்கிறது. ஆகவே கவனிக்க வேண்டிய காரியம், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நிலைக்கல அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நிலைக்கல அப்படின்னா, வேதத்தை வாசிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவாலயத்துக்கு போகிறதிலும் கிறிஸ்துவுக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் உங்கள் மேல் நுகம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த மாசத்துல தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய நுகத்தை நான் முறித்து, உன்னுடைய நுகத்தை நான்
ஒடித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் வாசிப்போம். 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 2வது பகுதியை வாசிப்போம். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தில் கட்டு, பலவிதமான கட்டு. ஒண்ணு நுகம், நம்முடைய நுகம் அல்ல, அவனுடைய நுகம், முன்னோருடைய நுகம். யாரோ செய்த பாவத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சுமந்து வருகிறோம். நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் இன்றைக்கு நமக்கு நுகமாய் இன்றைக்கு மாறி இருக்கிறது. கர்த்தர் இந்த மாசத்துல அதை நான் முடிச்சிருவேன், அதை முடிச்சிருவேன், உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய கட்டுகளை நான் அறுப்பேன். அல்லேலூயா. இந்த கட்டுகள் எங்கெல்லாம் இருக்கிறது? சங்கீதம் 22வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். போல ஊற்றுண்டே என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது, என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது என்று தாவீது சொல்கிறார். அப்படின்னா தாவீது சொல்கிறாரு, எலும்புகளுக்குள்ள கட்டுகள் இருந்தது. ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள்ள கட்டுகள். என் அன்புடைய பிள்ளைகள், சத்தியத்தை கேட்கிற அன்புடைய பிள்ளைகள், நீ ஒருவேளை உன்னுடைய முழங்கால் வழியில் நீ இருக்கலாம். உன்னுடைய எலும்புல டாக்டர் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய எலும்புல பலவீனம் இருக்கு, உன்னுடைய எலும்புல வியாதி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய எலும்புல வியாதி இல்லை, உன்னுடைய எலும்புகளுக்குள் கட்டுகள் இருக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன் எலும்புகளுக்குள்ள கட்டுகள் இருக்கிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, எலும்புகளுக்குள்ள கட்டுகள் இருக்கிறது. ஒன்று, எலும்புகளுக்கு கட்டுகள். இரண்டாவது, நீதிமொழிகள் 5:22 வாசிக்கிறோம், பாவ கட்டுகள் நமக்கு இருக்காது. பாவத்தின் நிமித்தமாய் வருகிற கட்டுகள், பாவ கட்டுகள். மூன்றாவது, எரேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூர்வீக கட்டுகள். இந்த 3 கட்டுகள் நமக்கு இருக்கு. ஒன்று, எலும்புகளுக்கு இருக்கிற கட்டுகள். இரண்டாவது, பாவ கட்டுகள். மூன்றாவது, பூர்வீக கட்டுகள். இயேசு சொல்கிறார், இந்த கட்டுகளை இந்த மாசத்தை நான் அறுக்க போறேன். ஹல்லேலூயா. உன் எலும்புகளுக்கு கட்டுகள் இருக்கலாம். நீ எலும்பு வியாதிப்பட்டு உட்கார முடியாம, நடக்க முடியாம, நீ முழங்கால் படியிட முடியாம, நீ ரொம்ப வேதனையோடு கண்ணீர் வடிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் எலும்புகளுக்கு கட்டுகளை நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவ கட்டுகளை நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பூர்வீக கட்டுகள், பரம்பரையா வர கட்டுகளை இந்த மாசத்துல நான் அறுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 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 தாவீது சொல்கிறார், சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது அடியே நான் உமது அடியேனின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே, என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். என் கட்டுகள். தாவீது கட்டுகள் இருந்திருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு கட்டுகள் இருக்கு. கர்த்தாவே, எனக்கு கட்டுகள் இருக்கு. கர்த்தாவே, என் கட்டுகள் இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், உன் கட்டுகளை நான் அவிழ்க்க போறேன். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாய் கட்டுங்கள். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், இந்த மாசம் உன்னுடைய கட்டுகளை நான் அக்கினிக்குள்ள போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசம் உங்களுக்கு கட்டுகள் இருக்கு. அந்த கட்டுகளை நான் அக்கினிக்கு கொண்டு போயிடுவேன். அந்த கட்டுகளை ஒண்ணு அறுப்பேன். இரண்டாவது, அந்த கட்டுகளை நான் அக்கினிக்கு கொண்டு போவேன். மூன்றாவது, வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய சீசர்களை பார்த்து, நீங்க உங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்தில் ஒரு கழுது ஒன்று கட்டி கிடக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டா அது இயேசுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். கவனிக்க வேண்டிய காரியம், அந்த கழுதனுடைய நலன் பார்த்தீங்கன்னா, அது கழுத குட்டி நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது பேசாம ஒரு இடத்துல நிற்கும்.
ஆனா அந்த கழுதை குட்டி அநேக நாட்களை ஒரு கிராமத்துல அது கட்டப்பட்டு கிடந்தது. அதை இயேசு பார்த்தார். அல்லேலூயா. இயேசு அதை பார்த்து, அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டு கிடக்கிறது, அதை அவிழ்த்து வாங்கன்னு சொல்லி அதை அவிழ்த்து வந்தார்கள். கவனிங்க, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுச்சு. அந்த கழுதை குட்டியை கர்த்தர் தம்மோடு சேர்த்து கொண்டார். ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய எல்லா கட்டுகளையும் அவிழ்த்துட்டு இந்த மாசத்துல உங்களை என்னோடு நான் சேர்த்திக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது மாசத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பூர்வீக கட்டின் முகம், உண்மையான இந்த நுகத்தை, உன்னுடைய பெற்றோருடைய பூர்வீக முன்னோருடைய முகத்தை இந்த மாசத்தில் நான் முறித்து அவைகளை உடைத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது, உனக்குள்ள இருக்கிற கட்டுகள், ஒண்ணு வியாதி கட்டுகள், 2வது பாவ கட்டுகள், 3வது பூர்வீக கட்டுகள். இவைகளை அறுத்து அவைகளை அக்கினிக்குள்ள போட்டு விடுவேன், உன்னையோ தன்னோடு சேர்த்திக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த, இந்த வார்த்தை கேட்டு அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீரை இயேசு கண்டார். பூர்வீகர் வெகு நாட்களாய் உனக்கு இருக்கிற அந்த கட்டுகள் இந்த மாசத்துல கர்த்தரை அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த முகம், மறுபடியும் அந்த கட்டுகள் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இயேசு சொல்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திரு. தினசரி வேதத்தை வாசி, தினசரி பல அதிகாரங்களை வாசி, தினசரி பல மணி நேரம் ஜெபம் பண்ண, உன்னுடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து நீ போ. கர்த்தர் முகங்கள் எல்லாம் வைத்து உன் கட்டுகளை அழைத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, தன்னோடு அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கண்களை முடிச்சு அவர், இந்த தெய்வமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த யூடியூப் மூலமாக கேட்ட ஆண்டவர்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறப்பா. இந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிற அப்பா, அல்லேலூயா, நீங்க சொல்ற நானும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் சார், நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நானும் ஊழிய எனக்குள்ள இந்த கட்டுகள் சூழ்ந்து இருக்கிறது, இந்த முகம் என் குடும்பத்தின் மேல இருக்குது என்று ஒரு வேளை நீங்க சொல்லலாம். தேவன் சொல்கிறார், இந்த நாளில ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய முகங்களை முறித்து, உன்னுடைய முகங்களை ஒடித்து, உன்னை எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிறாயோ அதே இடத்துல உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது கர்த்தர் சொல்கிறார், உன் கட்டுகளை அறுப்பேன். உன் எலும்புகளுக்குள்ள கட்டுகள் இருக்கிறது, உன் வாழ்க்கையில பாவ கட்டுகள் இருக்கிறது, உன்னிடத்துல பூர்வீக கட்டுகள் இருக்கிறது. தேவன் சொல்கிறார், இந்த மாசத்தில் அவை எல்லாவற்றையும் அறுத்து நான் அக்கினிக்குள்ள போடுவேன். அந்த கழுதைக்கு அந்த கழுதை குட்டி அநேக நாட்களை கட்டி கிடந்தது. அதை தேவன் கட்டுகளை அவிழ்த்து அந்த கழுதை குட்டி இயேசு தன்னோடு சேர்த்திக் கொண்டதை போல இந்த மாதத்தில் தன்னோடு அவருடைய சேர்த்திக் கொள்வார். நீ இயேசுவோடு இருப்பாய், பயப்படாத. நீ இயேசுவோடு இருப்பாய், நீ இயேசுவோடு நடப்பாய். அல்லேலூயா. தொடர்ந்து நீ ஜெபம் பண்ண, வேதத்தை வாசி, கர்த்தர் கொண்டு இருப்பார். ஆண்டவரே, நீ துதிக்கிறப்பா. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு கைகள் ஒப்புவிக்கிறேனப்பா. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறாங்க. பெரிய காரியங்கள் செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.